टिंग टोंग टिंग जाने को एक्सप्रेस का रीजनल में मनपाय टोकर की तिरछी का बस के अंदर जावे माल கோச்சுட்டா இப்படிலாம் சொல்லி அந்த ஒரு நாளை இனிமையான நாளை மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கழுதை எங்கே நடக்குதுன்னு நம்ம நினச்சதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய எக்ஸாம்ஸ்லாம் சிட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்கள்ல, எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணோம் பார்த்தீங்களா. அப்படி அலாட் பண்ணுறப்போ நம்ம திருச்சி மாவட்டம் தமிழ்நாடுன்னு கொடுத்தா கூட அந்த திருச்சி மாவட்டத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஊருக்கு சென்டரை வந்து அலாட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம போய் தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை, பரீட்சை போய் எழுதி தான் ஆகணும். ஸோ அப்படி நான் ஒரு பரீட்சைக்கு போய் எழுத போனால் அந்த ஒரு சம்பவம், அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது தான். இது எப்படி அப்படின்னா என் வாழ்வில் ஒரு நாள்னு சொல்லலாம், இல்லை பாரத்தின் ஒரு நாள்னு சொல்லலாம், இல்லை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு அந்த ஒரு நாள் நான் வாழ்க்கையை பார்த்த விதமே வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் கற்றுக்கிட்டது நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய மனுஷங்களை, புதுமுகங்களை நிறையா பார்த்தேன், புது இடங்களை பார்த்தேன். அப்போ இருக்கிறப்போ என்னடா அது இப்போலாம் நடக்குதா அப்படிலாம் நான் நினச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்க போகிறேன். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் பாரத் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கதையை நானும் போட்காஸ்ட். இன்றைக்கி இப்போது என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எனக்கு எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணது ஊர் என்ன ஊர்னா புத்தனாம்பட்டி. இந்த புத்தனாம்பட்டி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த புத்தனாம்பட்டில் நிறைய பேர், சில பேர் பாட்காஸ்ட்டு கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா டிஎம் பண்ணுங்க, நான் செக் பண்ணுறேன். இது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு இந்த ஊர். என்னடா அந்த ஊர் புதுசாக இருக்கே, எப்பட்றா போவோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தம்பி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போங்க, சத்திரத்துலேருந்து ஓமந்தூன்னு ஒரு பஸ்ஸு இருக்கும், அந்த பஸ்ஸுக்கு ஏறி நீங்கள் அப்படியே போயிருந்தீங்க, புத்தனாம்பட்டி ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகே கிளியர், பஸ்ஸு ஏறுறோம் போகிறோம் போய் எழுதிட்டு வந்துடுறோம் அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். பரீட்சை அப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் பரீட்சை. இந்த பரீட்சைக்கு போகணும் அப்படின்னா அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு தான் போகணும். பிரிண்ட் விட்டது கலர் பிரிண்ட்டில், என்கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருந்துச்சு. பட் கலர் பிரிண்ட்டு வேணுங்கிறதுக்காக திரும்பி என்ன பண்ணணும், பிரிண்ட் எடுத்துகிட்டு தான் போகணும், வேறு வழியே இல்லை. அப்படி பார்க்குறப்போ நான் காலையில் என்ன பண்ணேன், ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு மணப்பாறையில் கடை இருக்கும், பிரிண்ட்டு போட்டு போகலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். பட் கடைலாம் இருந்துச்சு, பட் கடையில் கரண்ட் இல்லையா, அதனால் கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்கப்பா. அந்த இடத்துல பிரிண்ட்டு போட முடியலை. எனக்கு அங்கேயே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆஹா என்னடா அப்படி ஆக்குறீங்க, வெயில் வேறு ஸ்டார்ட் ஆச்சு அந்த சமயத்தில், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி ஓகே நம்ம திருச்சி சென்டரில் போய் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், மணப்பாறையில் பஸ் ஏறி திருச்சி சென்டருக்கும் வந்தேன். திருச்சி சென்டரில் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கடையை தேடினேன். ஒரு கடை கூட ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எல்லாமே சாத்தி தான் வச்சுருந்தாங்க. சரி கூகுள் மேப்பில் போட்டு செக் பண்ணுவோம், கடை எங்கேன்னு திறந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு செக் பண்ணப்போ ஒரு கடை அட்ரஸ் எனக்கு காமிச்சிச்சு. அந்த அட்ரஸை நானும் ரூட் பண்ணி அப்படியே கைட் பண்ணி அப்படியே நானும் போனேன். பட் அந்த இடத்துல கடையே காணோம். கூகுள் மேப்பு நீ தானே பெரிய வேலையை பார்த்து விட்ட அப்படின்னு சொல்லி திரும்பி சரி சென்ட்ரல்னாலும் பரவாயில்ல, நம்ம சத்திரத்தில் போய் நம்ம அந்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் தோணுச்சு. ஓகே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், திரும்பி திருச்சி சென்ட்ரல்லேருந்து சத்திரம் வரைக்கும் பஸ்ஸில் தான் போனேன். இந்த பஸ்ஸில் போகிறப்ப எனக்கு 1008 என்ன ஓடிட்டு இருந்துச்சு, பிரிண்ட்டு போடுவோமா போட முடியாதா, நடக்குமோ நடக்காதா, என்ன இப்படி அலம்போது எனக்கு. ஏன்னா எனக்கு வெயில் வேறையா, ரொம்ப அலைஞ்ச மாதிரியே இருந்துச்சு, பயங்கரமாக ரொம்ப அலைஞ்சேன். நடந்துகிட்டே இருந்தேன் சென்டி சென்டர்லாம், மணப்பாலையும் கொஞ்சம் அலைஞ்சேன். பட் எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியலை. திருச்சி சத்திரம் போகிற வரைக்குமே இதே தான் ஓடிட்டே இருந்துச்சு. ஓகே சத்திரத்துலேயும் போய் இறங்கிட்டு கடையை போய் பார்த்தா கடை இருக்குது, பட் கடை பயங்கரமான கூட்டமாக இருக்குது. எனக்கு 2:30 மணிக்கு எங்கள் எக்ஸாம். நான் 2 மணிக்கெலாம் நான் உள்ளே போய் என்ரோல் ஆகிருக்கணும். உள்ளே என்ன சொன்னாங்க அப்படின்னா, திருச்சி சத்திரத்துலேருந்து ஓமந்தூர் பஸ் ஏறினா மிஞ்சி போனால் ஒரு 1.25 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் திருச்சி சத்திரத்துக்கு போனதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10:30 10:45 இருக்கும். இந்த சமயத்தில் 10:45. இந்த 10:45க்கு போனோம் அப்படின்னா கடை பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு. சரி பட் என்ன பண்ணும், பிரிண்ட் எடுத்து தான் ஆங்கிற சூழ்நிலை. நான் என்ன பண்ணேன், ஓகே கடை இருக்குது போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கடையில் போய் 1/2 மணி நேரம் நின்று கலர் பிரிண்ட்டையும் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி புத்தனாம்பட்டி நான் போகணும், பஸ்ஸு எங்கேன்னு எனக்கு எப்படிண்ணே ஈஸியாக எப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அந்த பஸ்ஸு உள்ளே போகிறப்போ உள்ளே போய் பாருங்கள் உள்ளே இருக்கும், அப்படின்னா தனி டைம் ஒரு பஸ் நிற்க அங்கே போய் ஏறுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி எதுக்கு அன்அஃபிஷியலாக போகணும், அஃபிஷியலாக மூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே போயிட்டு அந்த பக்கம் இருந்தால் பார்த்தோன்னே பஸ்ஸு ஓமந்தூன்னு ஒரு பஸ் இருந்துச்சுங்க. அந்த பஸ்ஸில் ஏறி போயிட்டு பார்த்தா சரி போயிடலாம் அப்படின்னு டிரைவர்கிட்ட ஃபஸ்ட்டு போய் கேட்டேன், ஆனால் புத்தனாம்பட்டி பஸ்ஸு போகுமா அப்படின்னு. அவர் போகும்பா ஏறிக்க அப்படின்னாரு. நானும் சரி ஏறிட்டேன். ஏறி பார்த்தோன்னா பஸ்ஸு கொஞ்சம் பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு. என்ன ஒரு கூட்டமாக இருக்கே அப்படின்னு கேட்கப்போ
கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே ஓமந்தூரில் ஒரு கோயிலில் ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கும்பாபிஷேகத்துக்கு சிறப்பு பேருந்துகள் நிறையா அனுப்பி வச்சுருக்காங்கப்பா, அதில் ஒன்று தான்ப்பா இதுவும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிறப்பு நிறைய பஸ்ஸு போகும், அப்போ ஈஸியாக இறங்கிக்கலாம், ஈஸியாக போய்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ அங்கே உட்காந்துருக்கவங்கள்ட்ட கேட்டேன், எனக்கு புத்தனாம்பட்டி பஸ்ஸு போகுமா அப்படின்னு கேட்டு, அவங்க புத்தனாம்பட்டி என்னென்னு தெரிலங்கிறாங்க. என்ன தம்பி தெரிலையா தம்பி, என்னப்பா சொல்கிற, டேவிட்டை கேட்டியா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டேன், அவர் போகும்னு சொன்னாங்க. இதான் உங்களுக்கும் அப்படின்னு தெரியுமா வந்தால் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னாக்கா. இல்லைப்பா எனக்கு சரியாக தெரில, மேபி ஓமந்தூர் தாண்டியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாண்ணே சரிண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தம்பி அங்கே போனால் ப்ரைவேட் பஸ் ஒன்று இருக்கும், அந்த பஸ்ஸில் ஏறி இங்கே போங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்படியாண்ணே சரி பார்த்துட்டு வரேண்ணே, எனக்கு புதுசு தான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறப்போ, சரிப்பா இப்போ பார்த்துட்டு வா, நான் சீட் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே தென்படலை. அப்படி திரும்பி டிரைவர் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பா வண்டி எடுத்துறேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு தடவணும் வந்தால் சீட் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அவங்க பேர் கூட தெரியாது, அவங்க யாருமே எனக்கு தெரியாது. பட் எனக்காக சீட்லாம் போட்டு வச்சு எனக்கு வந்து நல்லபடியாக எனக்கு இந்த புத்தனாம்பட்டி எங்கே இருக்குது போகணும் வரணும் அப்படின்னுக்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க பஸ்ஸில். பரவாயில்ல நல்ல மனுஷனாயா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பி கண்ட்ராக்டர்கிட்டையும் கேட்டேன், ஆனால் புத்தனாம்பட்டிக்கு போகுமா அப்படின்னு. போகும்ப்பா ஏறிக்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாப்புல. நானும் உட்காந்துட்டேன். மச்சாம்பார் ஆண்டவன் ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி கண்ட்ராக்டர் டிக்கெட்டை கேட்க வராரு. நானும் அண்ணன் புத்தனாம்பட்டி ஒன்றுனே அப்படின்னு. புத்தனாம்பட்டியா அதெல்லாம் போகாது அப்படின்னு கண்ட்ராக்டரே சொன்னான். டேய் என்னடா சொல்கிற என்ன அப்படின்னு கேட்டால், நீ தானே சொன்னீங்க அப்படின்னு நான் ஏற்று நானும் ஏறி கேட்பேன். என்னடா நீ தானே சொன்னேன், அதனால் ஏறி கொஞ்சம் வெப்ஸ் மாதிரி நீ தானே சொன்னேன் அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க ஓமந்தூர் தான் நீ போக சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னால் நான் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னா அப்படின்னா டெப்போவில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, இப்போ என்ன சொன்னாங்கன்னா ஓமந்தூரில் இறங்கினா பஸ்ஸு நிறையா இருக்கும், நீங்கள் அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஏதோ சொல்கிறேன், நானும் இதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓமந்தூருக்கு டிக்கெட்டு தான் எடுத்தோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் போகிற வரைக்கும் நான் ஒத்தால தான் நான் போனேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த ஓமந்தூர் போய் எங்கே பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, அங்கே கோயில் கும்பாபிஷேகனால பஸ்ஸு உள்ளுக்குள்ளே போக முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால் வெளியவே நிப்பாட்டிட்டாங்க. வெளியவே நிப்பாட்டி ஒரு பாலம் தாண்டினா, அந்த பாலம் தாண்டி இங்கே கோயில் இருக்கும், அங்கிட்டு தாண்டி தான் அந்த புத்தனாம்பட்டிக்கு உள்ளே போகணும். என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாலத்துக்கிட்டே பஸ்ஸை விட்டு நிப்பாட்டி இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் என்னடா இங்கே இறக்கி விட்றீங்க அப்படின்னு பார்த்து எனக்கு என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் என் பக்கத்தில் அந்த 2 பேர் நிறைய பேர் கேட்டாங்க, இந்த பையன் புத்தனாம்பட்டி போகணுங்கிறான், எப்படி போகணும்னு சொல்லுங்கள் வைங்க அப்படின்னு எங்கே பேச. நான் கூட கேட்கவே இல்லை, நான் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்காக ஒரு 2 பேர் கேட்டாங்க, புத்தனாம்பட்டி எங்கே இருக்குது போகணும் வரணும், இந்த பையனை அனுப்பி வைங்க போகணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அப்படி போகணும் அப்படி போகணும்னு சொன்னாங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா என்னடா இப்படி போகிறதுக்கு எப்படா போயிட்டு வர்றது அப்படி தான் தோணுச்சு. நான் கேட்காத விஷயங்களை கூட 2 பேர் பயங்கரமாக எனக்காக கேட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ பரவாயில்லையே அப்படி தான் தோணுச்சு. அப்புறம் அவங்கள்ட்டையும் ஆனால் நான் போயிட்டு வரேன் பார்த்துக்கலாம் ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த பாலத்தையும் தாண்டி வந்து பார்க்குறோம். என் கூடவே ஒரு 4-5 பேர் நடந்து வராங்க. அந்த 4-5 பேர் யார் அப்படின்னா வேறு காலேஜ், அவங்களும் நான் எழுத போகிற பரீட்சைக்கு தான் அவங்களும் வந்து எக்ஸாமுக்கு வராங்க. அவங்க புத்தனாம்பட்டி தான் போகணும். அப்போ நான் ஒத்தால இருந்தேன்னா இப்போ ஒரு 6 பேராக மாறிட்டோம். பரவாயில்லையே சூப்பர் அப்படின்னு சொல்லி 4 பேரை மாறிட்டோம். ரைட்டு இதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா கோவில் கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை. பட் அந்த உள்ள பஸ்ஸு எதுவுமே ஒன்றுமே தென்படலை. ஒரு ஆட்டோ கூட காணோம். விசாரித்து பார்க்குறோம், இந்த மாதிரி புத்தனாம்பட்டி போகணும் எப்படி போகுதுன்னா மினி பஸ் தான் வரும், அங்கே போயிடுச்சு, இனிமேல் 4 மணிக்கு தான் பஸ்ஸு அப்படின்ட்டாங்க. 2:30 மணிக்கெலாம் அங்கே போகணுமே, ஆட்டோலாம் பார்த்தோம், ஒரு ஆட்டோ கூட காணோம். அப்புறம் சரி அங்கிட்டு இங்கிட்டு நிற்கிதான் பார்ப்போமே அப்படின்னு நிறையா அலைஞ்சோம். அங்கே முக்கால் மணி அலைஞ்சோம். அலைஞ்சிட்டு இதிலே மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:50 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சரி இதை பார்த்து பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ரேண்டமாக ஒரு அண்ணன் வண்டியில் 2 வீலரில் வந்தாங்க. அவங்கள்ட்ட அண்ணன் என்னங்க ஆட்டோ இருக்குமாண்ணே அப்படின்னு கேட்டால், அவங்க அதுக்கப்புறம் பேசி என்னப்பா இதுப்பான்னு கேட்டாங்க. நம்ம நாங்கள் பரீட்சை எழுத போகணும், 2:30 மணிக்கு பரீட்சை, 2 மணிக்கெலாம் இங்கே போய் இருக்கணுண்ணே, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறப்போ, அப்புறம் அவங்க தெரிஞ்சவங்கள வச்சு ஃபோன் பண்ணி ஒரு ஆட்டோ வர சொன்னாங்க. அந்த ஆட்டோ வந்துச்சு, கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் வந்துச்சு. அந்த ஆட்டோவும் வந்ததுக்கப்புறம் அந்த ஆட்டோவில் அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ ஏறி திரும்பி புத்தனாம்பட்டி அந்த காலேஜுக்கு நாங்கள் போனோம். இங்கே வந்து என்னென்னா நாங்கள் ரேண்டமாக ஒரு அண்ணனை மறித்தோம். அண்ணன் மறித்தோம். அவரை நிப்பாட்டி ரேண்டமாக மறித்த மனுஷன் யாருன்னே தெரில. பட் எங்கள் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஒரு ஆட்டோ அனுப்புகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோலாம் அனுப்புனாங்க. எனக்கு அவங்களாம் பார்க்குறப்போ பரவாயில்ல. எனக்கு இன்றைக்கி வரைக்குமே அவங்க யார் பேர் எதுவுமே தெரியாது. நான் பஸ்ஸில் பார்த்ததும் சரி, அப்புறம் அந்த அண்ணனும் சரி, எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு எல்லாமே அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் 1:50க்குலாம் வந்துச்சுன்னா 1:55 போகலாம் ஆட்டோ ஏறி 2:10 காலேஜ் போயிட்டோம். ஏன்னா பக்கம் தான், அங்கே வந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் காலேஜ் அப்படின்னு சொன்னாங்க. சீக்கிரமே போயிட்டாங்க, நாங்களும் போயிட்டோம். போயிட்டு பரீட்சையெல்லாம் எழுதிட்டோம். பரீட்சையெல்லாம் எழுதிட்டு திரும்பி இப்போ அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா பஸ் வசதி சரியாக இல்லை.
திரும்பி அந்த காலேஜ் விட்டு வெளியே வந்து 7 மணிக்கு தான் பஸ்ஸு அப்படின்னாங்க. 7 மணிக்கு பஸ்ஸு பூன்னா ஓமந்தூர் டு சத்திரமே 7 மணிக்கு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா 8:30 மணி 9 மணி ஆயிரும் அங்கே சத்திரத்துக்கு வர்றதுக்கு. வந்துட்டு திரும்பி சத்திரம் டு சென்ட்ரல் டு நான் வீடு வரைக்கும் போகிறதுக்கு விடிஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா பஸ்ஸு அவ்வளோக்கும் இல்லை. ஸோ அந்த சமயத்தில் எதிர்பாராத விதத்தில் என் நண்பன் ஒருத்தன் வந்தான் வண்டியில் 2 வீலரில். மாப்பிள்ள என்ன இந்த பக்கம் வா, நான் டோல்கேட்லேருந்து விட்றேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் சேர்றா நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டோல்கேட்டில் வரையும் அவனு வந்துட்டு போயிட்டு இறங்கிட்டு திரும்ப அங்கே ஒரு பஸ்ஸை வந்துச்சு டேரெக்டாக சென்ட்ரலே வந்துட்டு சென்ட்ரலில் வந்து சீக்கிரமாக நல்லா எவ்வளோ சீக்கிரம் விட முடிஞ்சோ அவ்வளோ சீக்கிரம் நான் வீட்டுக்கும் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அந்த நாள் எனக்கு அப்படி தான் போச்சு. நான் பார்க்காத நிறைய விஷயங்கள், எதிர்பார்க்க நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நிறைய திருப்பங்களாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோடய பயணம் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 8 மணிக்கு எப்படின்னா நான் பிரிண்ட்டு போட கரண்ட் ஷரோடுங்கிறதுனால மட்டுமே இல்லாமல் நான் திரும்பி பிரிண்ட் எடுக்க சென்ட்ரல் வந்தேன். அங்கேயும் கொஞ்சம் அலைஞ்சேன். திரும்பி சத்திரத்துக்கு வந்தேன். சத்திரத்துக்கு வந்து பிரிண்ட்டு போட்டேன். பிரிண்ட்டு போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஓகே அடுத்த கட்ட நடவடிக்கை பார்ப்போம் படத்து அப்படின்னு சொல்லி அடுத்த சத்திரம் ஓமந்தூர் பஸ் ஏறி அப்புறம் இங்கே வந்து பயங்கரமாக நான் அலைஞ்சேன். ஸோ அந்த அலைஞ்ச அந்த ஜேர்னியில் ஒரு 4-5 நல்ல உள்ளங்களை நிறைய பேர்த்த நான் பார்த்த மாதிரி நான் சொல்லுவேன். அவங்க பேர் இன்றைக்கி வரைக்குமே எனக்கு தெரியாது. பட் இன்றைக்கும் நான் கடமை தான் பட்டிருக்கேன். எனக்கு முகம் நல்லா ஞாபகம் இருக்குது, மறக்கவே மாட்டேன். அது இந்த மாதிரி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம போகிற ஜேர்னியில் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. இந்த நடக்கிற விஷயங்களில் நல்லவங்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை நம்ம கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்போனா நான் போன இந்த ஏரியா இந்த 1 மாதம் பிரேக் எடுத்தல அந்த பிரேக் நடந்த சம்பவம் தான் இது. ஸோ அதே மாதிரி அடுத்த வர எபிசோடில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அடுத்த வேறு கொஞ்சம் ரகங்கள் அதையுமே நான் சொல்கிறேன். இந்த விஷயங்களை சொல்ல போனால் அப்படியே இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும், நம்ம எதிர்பாராமல் சில விஷயம் நடந்திருக்கும். அதையும் நீங்கள் கமெண்ட்லேயும் சொன்னால் டிஎம்மில் பாருங்கள், நானும் என்னன்னு பார்க்குறேன். இன்ஷால்லா வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். கொஞ்சம் கனெக்டில் இருங்க. நானும் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, பேசிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, எதுவும் நினச்சிக்காதீங்க, ஓகேவா? ஸோ அடுத்த பாட்காஸ்ட் வர வரைக்கும் ஜாலியாக ஜமாயாக இருங்க. அண்ட் ஸ்டே ஃப்ரீ அண்ட் பி காம், ஸ்டே டியூன். அண்ட் அடுத்து நீங்கள் நல்லா இருங்க. நீங்கள் உங்கள் கூட நல்லபடியாக செம்மையாக வச்சுக்கோங்க. அண்ட் டாட்டா, வந்தனம், நமஸ்கார்.